அப்போ நமக்கு இந்த சூழலில் வீடு வேணுமா? வீடுன்றது கட்டாயம்னு வச்சுங்க. ஓகே, எனக்கு வேணுங்க, 70% காசை வச்சுங்க, 30% காசு உங்கள் லோன் வாங்குங்க, இல்லை 60% வச்சுங்க, 40%. அந்த 60% சேர்க்குற வரைக்கும் கவலைப்படாதீங்க. சொந்த வீட்டில் தான் இருக்கணும் இல்லைங்க. இந்தியாவில் 60%க்கு மேலே இருக்கிறவங்க வாடகை வீட்டில் தாங்க இருக்கிறாங்க. கரெக்டாக இல்லைங்களா? அப்போ உடனே என்ன சொல்லுவாங்க, இவர் சொந்த வீடு வச்சிருக்காரு அதனால தான் இப்படி சொல்றாருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் வருதுங்க. சொந்த வீடு நான் எந்த சூழலில் வாங்கினேன், நீங்கள் எந்த சூழலில் வாங்கினன்றதை ஃபர்ஸ்ட் யோசிக்கணுங்க. கரெக்டாக இல்லைங்களா? லோனே இல்லைங்க, கம்ஃபர்டபுளாக இருக்குங்க, தாராளமாக வாங்கிக்கிங்க. ஒன்றுனாங்க 4 வீடு வாங்கிக்கிங்க, 4 கார் வாங்கிக்கிங்க, அதில் பிரச்சனை கிடையாதுங்க. கடன் வாங்கி ஃபோர்ஸில் வந்து நான் வாங்க போகிறேன், மாதம் மாதம் இஎம்ஐ கமிட்மெண்ட் இருக்குது அப்படின்றவங்க கொஞ்சம் அதை தள்ளி வச்சுட்டுங்க, வாடகை வீட்டில் இருந்துட்டுங்க, பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து. எப்படி சேர்க்கணும்னா, இப்போ வந்துங்க நான் 1 கோடி ரூபாயில் வீடு வாங்க போகிறேன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அதுக்கு ஒரு இனிஷியல் அமௌண்ட் இருக்குல்ல, அந்த அமௌண்ட்டை ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ இல்லை ஒரு ஸ்டாக்லேயோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 5-6 வருஷம் கழிச்சிங்க, அதுக்குள்ளே அந்த இஎம்ஐன்னு ஒன்று கட்டுவீங்களா மாதம் மாதம், அந்த இஎம்ஐக்கு பதில் அதில் பாதியாவது நீங்கள் பேங்க்கில் போட்டு சேர்த்துக்கிட்டே வாங்க. அது கமிட்மெண்ட், இது கமிட்மெண்ட் கிடையாதுங்க. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டே வாங்க. ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு கம்ஃபர்டபுள் அமௌண்ட் வந்துங்க, ஓகே, உங்களுக்கும் ஓரளவுக்கு லைஃப் செட்டில் ஆகி ஒரு சேலரி நல்ல ஹைக்கில் இருக்கும்போது நீங்கள் போய் வாங்கிக்கிங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த இஎம்ஐ முதல் சேவிங்ஸாக கொண்டு வாங்களேன், அந்த இனிஷியல் அமௌண்ட்டை ஃபஸ்ட்டு சேவிங்ஸாக கொண்டு வாங்களேன். 5 வருஷத்தில் என்ன ஆகிட போகுதுங்க? 5 வருஷத்துக்குள்ளே புது வீடுக்கு போகலாம், என்ன ஆகிட போகுதா? அப்போ அந்த மாதிரி தான் நம்மளோட பிளான். இது வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் மாறுங்க. இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சுக்க எத்தனையோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீடு அவசரப்பட்டு வாங்கிட்டுங்க, எத்தனையோ அப்பார்ட்மெண்ட்ஸில் எத்தனையோ இன்றைக்கி வந்து ஆக்ஷனில் இருக்குங்க, கட்ட முடியலங்க. அந்த சூழலெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் அவங்க வாழ்வாதாரமே பாதிச்சிருக்குங்க. அந்த மாதிரி ஆட்களும் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் நான் கம்ஃபர்டபுள் சார், எனக்கு ஒன்றும் இல்லைங்க. இப்போ ஒருத்தர் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாரு, அவருக்கு வந்து நிரந்தர சேலரி. அவர் சொல்கிறார், சார் என்னால் மாதம் 20,000 செலவாயிடுதுங்க, வீணா என்னால் சேர்த்தே வைக்க முடியலங்க. அவர் போய் வாங்கிக்கிட்டாங்க. ஏன்னா அவருக்கு மாதம் கரெக்டாக 60 வருஷம் வரப்போகுதுங்க, அவருக்கு எந்த ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுறோம், திடீர்னு வேலை போகுதுங்க, அப்போ என்ன பண்ணுவாருங்க? இல்லை இன்னொரு ஆஃபீஸ்க்கு ஷிஃப்ட் ஆகணுங்க, என்ன பண்ணுவாருங்க? அப்போது இது வாங்கக்கூடாது, யாரும் வளரக்கூடாதுன்றது நேரம் கிடையாதுங்க. எந்த சூழலில் நம்ம இருக்கும் அந்த சூழல். இப்போ கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாரு, அவருக்கு என்ன பிரச்சனை இருக்கா? மாதம் போய்டும். அவர் சொல்கிறார் என்னால் சேர்த்து வைக்க முடியலங்க, ரைட், வாங்கிக்கோ, ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே போய்டு. நிறைய பேர் நினச்சிக்கிட்டாங்க கமிட்மெண்ட்டுக்குள்ளே போனால் தான் நல்லதுங்க. கமிட்மெண்ட்டுக்குள்ளே போகிறதுக்கும் நிரந்தர வருமானம் இருக்கணுங்க. சும்மா போய் கமிட்மெண்ட்டில் போயிட்டு காரை வாங்கிட்டு 6 மாதம் கட்டு, இஎம்ஐ கட்டலாம், வண்டி போயிடுச்சுன்னா இந்த கட்டின பணமும் வேஸ்ட்டு, வண்டியும் வேஸ்ட்டுங்க, 6 மாதம் சொகுசாக இருந்த வாழ்க்கையும் வேஸ்ட்டுங்க. அடிஷ்னல் இன்கமுக்கு என்ன வேணும்னு கேட்டப்போ, வீடு கட்டி வாடகை விட்டிங்கன்னா கண்டிப்பாக வீடு கட்டும் போதே ஒரு வாடகை போர்ஷன் போட்டிங்கன்னா நல்லா இருக்கும்ட்டுங்க. பட் எல்லாம் அதை வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் ஃபோன் போட்டு லோன் போட்டு நாங்கள் வீடு கட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. நம்ம என்ன சொன்னோம்னா, ஏற்கனவே இருக்கிறவங்க, இடம் இருக்கிறவங்க, பணம் கையில் வச்சுருக்கிறவங்க அந்த மாதிரி வச்சுக்கலான்னு சொன்னாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை வந்து கமிட்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்க வேண்டாம் தான் தோணுதுங்க. அது ஹோம் லோனாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலுங்க. ஏன்னாங்க ஒரு கமிட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்னு வச்சிங்களேன், மாதம் இஎம்ஐக்குள்ளே நம்ம போய் சிக்கிக்கிட்டோம்னா கம்பல்சரி நீங்கள் வந்துங்க உங்களோட வேலை பளு அதிகமாகிடுங்க. அது ரொம்ப முக்கியங்க. அதே மாதிரி வீடுன்றது எல்லாருக்குமே தேவைதாங்க. பட் இப்போ தேவையான்னு யோசிக்கணுங்க. இந்த சூழலில் நமக்கு தேவையா யோசிக்கணுங்க. கடன் வாங்கி வீடு கட்டி ஒரு 10க்கு 10 ரூமில் போயிட்டு இது என் சொந்த வீடுன்னு சொல்கிறோம்னா அது நம்ம சொந்த வீடு இல்லைங்க, அது கடன் தாங்க. இப்போ நம்மளோட கடன் பிரச்சனையால் நம்மளோட குழந்தைங்களோட படிப்பு கூட பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குங்க. வீட்டில் வந்து நம்ம வந்து எப்பவுமே ஒரு ஃப்ரீயாக இருக்க முடியாத ஒரு சூழல் வந்து உருவாயிடுங்க. அதை தாண்டிங்க எந்த இடத்துல வாங்க போகிறோன்றது முக்கியம் இல்லை. இன்றைக்கி எத்தனை பேர் வாங்கிட்டுங்க இடிஞ்சு விழுந்துக்கிட்டு இருக்குங்க. ஆனால் அங்கே பில்டிங் இடிஞ்சு விழுது பார்த்தோம்ல, இடிஞ்சு விழுது. ஆனால் 1 மாதம் கூட நீ இஎம்ஐ கட்டாமல் இருக்க முடியாது. பேங்க் வந்து இடிஞ்சு விழுது நீ கட்டாதுன்னு சொல்ல மாட்டாங்க, நீ கட்டி தான் ஆகணும். ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக சேலரி அட்டாச் ஆயிடுச்சிங்க, ஆட்டோமேட்டிக்காக இசிஎஸ் போயிடுங்க. இப்போ அவங்களோட பெயின் எப்படி இருக்கும்னு நீங்கள் யோசித்து பாருங்கள்.